ஸ்டார்ட் ரோலிங். ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. எந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்? இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள் தெரிகிறதா? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா அந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு, யோசித்து பாருங்கள். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனார், இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனார்? ₹1 துபாயிலேருந்து வரல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ₹1 வரல. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. அத்தனை கட்சிகளும் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. திமுக என்ற தீய சக்தி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்பி மயங்கி தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கருணாநிதி குடும்பத்துக்கும் சரி, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சரி, தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, நமக்கு சொந்தம் அப்படின்ற நினைப்பு எப்போதுமே உண்டு. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். அதனால அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஏதோ இது ஒரு இன்பச் சுற்றுலா போல ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்றுதான் நினைத்து ஆட்சி நடத்துகிறார்களே ஒழிய 8 கோடி மக்களின் தலையெழுத்தை நாம் தீர்மானிக்கப் போகிறோம், 8 கோடி மக்களின் நல்வாழ்வை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்க ஒரே ஒருத்தருக்கு கூட துளி கூட இல்லை அப்படின்றத தான் இந்த 5 வருஷ ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோழர்களே, இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளிநாடுகளிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. அப்படி வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வந்தால் தான் அந்தந்த மாநிலங்களில் வேலைவாய்ப்பு பெருகும், தொழில் வளம் பெருகும், மாநிலம் வளர்ச்சி அடையும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தில் 85,000 கோடி 5 ஆண்டுகளில் முதலீடு செய்ய போவதாக ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோடு ஒப்பந்தம் போட்டது. கூகுள் நிறுவனத்தை தொடர்ந்து அமேசான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் ஆந்திராவில் முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றன. கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக யார் இருக்கிறார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழர், நம்ம ஊருக்காரர் சுந்தர் பிச்சை. அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை முதலீடு செய்வதற்கு தமிழகத்தை தேர்ந்தெடுக்காமல் ஏன் ஆந்திராவை தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் ஆந்திராவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாதிரியான சூழலை அந்த மாநில அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. முதலீடுன்றது என்ன? எதற்காக முதலீடு செய்ய போகிறார்கள்? ஒரு முதலாளி ஒரு மாநிலத்தில் சில 100 கோடிகளை, சில 1000 கோடிகளை முதலீடு செய்கிறார் என்றால் நிம்மதியாக தொழில் பண்ணி அதுலேருந்து நமக்கு லாபம் வரணுன்றது தான் அவரோட நோக்கமாக இருக்குமே ஒழிய அந்த மாநிலத்தை வளர்க்கணுன்றது அந்த மாநில அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வந்தவுடன் முதல் ஆண்டிலேயே 2022 துபாய்க்கு முதலீடுகளை வரவேற்பதற்கென்று சுற்றுப்பயணம் போனார்கள். இந்த சுற்றுப்பயணம் போகிறதுக்கு தொழில்துறை செயலர் அல்லது தொழில்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருந்தாலே அவங்க போய் பார்த்துட்டு முதலீடு எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஏற்கனவே ஆந்திர முதலீடு பற்றி சொன்னேன். சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் கூகுள் நிறுவனத்தை சந்தித்து சுந்தர் பிச்சையை போய் பார்த்து இங்கே வந்து முதலீடு பண்ணுங்கலாம் கூப்பிடல. அந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்று அந்த நிறுவனம் தேடி வந்து ஆந்திராவில் முதலீடு செய்தது. ஆனால் திராவிட மாடல் குடும்பம் நாங்கள் போய் முதலீடை வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு எங்கே போனாங்கன்னா துபாய்க்கு போனாங்க. துபாய்க்கு எப்படி போனாங்கன்னா 22 மார்ச் 2022 உதயநிதியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. 23 மார்ச் 2022 அன்று சபரீசன், அண்ணா நகர் கார்த்தி அவங்க ஒரு செட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு தனி விமானத்தில் முதல்வர், துர்கா ஸ்டாலின், அதிகாரிகள் எல்லாம் தனி விமானத்தில் பேரம் பேத்தி நண்டு சிண்டு இந்த திமுக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனி விமானத்தில் துபாய் சென்று இறங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் துபாயில் ஆட்டம் போட்டது இந்த குடும்பம். வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போய் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவை பார்க்குறது, புர்ஜ் காலிஃபா டவரில் ஏறி அங்கே நின்றுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்வது, அந்த புகைப்படங்களை வெளியிடுவது என்று கிட்டத்தட்ட இன்பச் சுற்றுலா போல இவர்கள் அந்த முதலீட்டு பயணத்தை நடத்தினார்கள். தோழர்களே, உங்கள் எல்லாருக்கும் தோணும், ஏன் ஒரு முதலமைச்சர் தானே, இவருக்கென்று விடுமுறை எடுத்துக்கொள்ளக்கூடாதா, இவர் துபாய் செல்லக்கூடாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்.
தாராளமாக போகலாம், தவறு கிடையாது. இவங்களுக்கு இருக்க பணத்துக்கு சொந்த காசை செலவு பண்ணிட்டு துபாய்க்கோ அமெரிக்காவுக்கோ உலகின் எந்த நாட்டுக்கோ போய் சுற்றி பார்க்கலாம் இல்லையா? ஆனால் மக்களின் வரிப்பணத்தில் அரசாங்க காசில் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற புத்தி இந்த குடும்பத்துக்கு இருக்குதா இல்லையா? அதனால் தான் இதை முக்கியமாக சுட்டி காட்டுகிறேன். போய் துபாய் சுற்றுப்பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தார். வந்து 6100 கோடி முதலீடு துபாயிலிருந்து வரப்போகிறது. லூலு மால், நோபல் ஸ்டீல், கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று 3 நிறுவனங்கள் முதலீடு செய்ய போகின்றன என்று வந்து விமான நிலையத்திலேயே அறிவிப்பு வெளியிட்டார் முதல்வர். தோழர்களே, 2026 இருக்கோம். ஒத்த ரூபா துபாயிலேருந்து வரல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒத்த ரூபா வரல. 2023 வருஷம் டூர் போகிறாங்க. 23 மே 2023. இந்த டூர் எங்கே தெரியுமா? சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான். கடந்த முறை துபாய்க்கு குடும்பத்தோடு சுற்றுலா போனது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான காரணத்தால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, பேரம்பேத்தி, கொள்ளு பேத்தி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சபரீசன் தனியாக போயிட்டார், உதயநிதி தனியாக போயிட்டார். திரு ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் படை பரிவாரங்கள்லாம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன், தினேஷ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு 23 மே 2023 அன்று சுற்றுப்பயணம் சென்றார்கள். சுற்றுப்பயணம் என்ன? முதலீட்டாளர்களை வரவேற்பதற்காக, முதலீடுகளை வரவேற்பதற்காக பயணம் என்று போனார்கள். போயிட்டு வந்து 3000 கோடி ரூபாய் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து முதலீடு வரப்போகிறது என்று விமான நிலையத்தில் முதல்வர் அறிவித்தார். தோழர்களே, இதுவரைக்கும் 10 பைசா முதலீடு அங்கிருந்து வரவில்லை. ஐரோப்பாவிலேயே ஒரு நலிவடைந்த பொருளாதாரம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எந்த நாட்டை கூறுகிறார்கள் என்றால் ஸ்பெயின் நாட்டை சொல்லுவார்கள். சரிங்களா? ஸ்பெயினில் பெரிய அளவு தொழில் வளம் எல்லாம் இல்லை. ஐரோப்பாவிலேயே ஒரு ஸ்பெயின் சுற்றுலாவுக்கு நல்ல நாடே ஒழிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஜெர்மனி போல் ஸ்பெயின் வந்து ஒரு முதலீடுகளை தொழில் ரீதியாக வளர்ந்த ஒரு நாடு என்று சொல்ல முடியாது. ஸ்பெயினிலிருந்து முதலீடுகளை வரவேற்கப் போகிறேன் என்று 27 ஜனவரி 2024 முதல் 7 பிப்ரவரி 2024 வரை 15 நாட்கள் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். போயிட்டு வந்து விமான நிலையத்தில் ஒவ்வொரு வாட்டியும் வந்த உடனே இஷ்டத்துக்கு கூசாமல் போய் சொல்கிறது. இந்த வாட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3440 கோடி ரூபாய் முதலீடு ஸ்பெயினிலிருந்து வரப்போகிறது. அந்த முதலீட்டிலிருந்தும் 10 பைசா இது வரைக்கும் வரல. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 2024 2 டூர், 28 ஆகஸ்ட் 2024 முதல் 12 செப்டம்பர் 2024 வரை எங்கே சுற்றுப்பயணம் சென்றார் என்றால் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றார். அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றார் என்றால் அங்கே போய் முதலீட்டாளர்களை வரவேற்க அப்படின்ட்டு தானே நமக்குலாம் கதை சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன வேலையை பார்த்தாரு தெரியுமா? ஐஃபோன் தயாரிக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தை போய் சுற்றி பார்க்குறாரு, கூகுள் நிறுவனத்தை சுற்றி பார்க்குறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் நிறுவனங்கள் எல்லாம் போய் டூரிஸ்ட் மாதிரி போய் சுற்றி பார்த்து விட்டு வந்து விமான நிலையத்தில் 7516 கோடி ரூபாய் முதலீடு அமெரிக்காவிலிருந்து வருகிறது என்று அறிவித்தார். இந்த முதலீட்டிலிருந்தும் 10 பைசா இது வரைக்கும் வரல. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒன்று ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்? யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தேவையா நமக்கு? அதற்கு பிறகு கடைசி சுற்றுப்பயணம் 30 ஆகஸ்ட் 2025 முதல் 8 செப்டம்பர் 2025 வரை 8 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணமாக முதல்வர் அவரது குடும்பத்தோடு மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் மற்றும் செந்தில்வேலன் படை பரிவாரங்களோடு சென்றார். இந்த முறை ஐரோப்பிய சுற்றுப்பயணம், இந்த ஜெர்மனி மற்றும் UK சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு வந்து இவர்கள் அறிவித்த முதலீடு எவ்வளவு தெரியுமா? 15000 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்திலிருந்து வரப்போகிறது என்று அறிவித்தார்கள். இதுக்கு நடுவில் ஒரு தமாசெல்லாம் பண்ணாங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படம் நிறுவப்பட்டது என்று ஒரு பெரியாரோட ஃபோட்டோ வச்சு அந்த புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவைலபிள். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே பல்வேறு கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு கல்லூரிகளுக்கென்று அரங்கங்கள் தனியாக இருக்கின்றன. ஒரு ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரங்கங்களில் உலகில் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றாலும் அந்த அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து லெக்சர் நடத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெனட்டிக் சயின்ஸில் ஒரு புதிய தியரியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் பற்றி நான் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் சம்மந்தமாக
படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த லெக்சரை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஹாலை வாடகை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலேயே ஜெனட்டிக் சயின்ஸ் பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட லெக்சரை, நீங்கள் முக்கியமான ஆளாக இருந்தீங்கன்னா வந்து அந்த லெக்சரை அட்டென்ட் பண்ணுவாங்க. சில லெக்சர்ஸ்க்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா? இது போல் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹாலை வாடகை எடுத்து ஒரு சாதாரண ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, புகைப்படங்கள்லாம் வைக்கிற மாதிரி, இறந்து போனவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு புகைப்படம், ஒரு ட்ரைபாடு மாதிரி வச்சு அதில் ஒரு ஃபோட்டோ வைப்பாங்கல்ல, இது மாதிரி 1500 ரூபாய்க்கு ஒரு பெரியார் ஃபோட்டோவை வாங்கி அந்த ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் ஒரு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு பேச வச்சு அதில் ஒரு ஃபோட்டோ வச்சு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை முதல்வர் நிறுவினார் என்று இதற்கு ஒரு பொய்யை சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சியையோ கேவலமான அரசையோ பார்த்துருக்கிறீர்களா? இந்த வேலையை பண்ணுறதுக்கு மக்களோட வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த 5 வருஷமாக இவர்கள் போன இந்த டூரோட பட்டியல் எல்லாம் நான் ரெகுலராக இப்போ படித்தேன், பார்த்துருப்பீங்க. மக்களே, இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து முதலீடு வருகிறது. ஆந்திராவை உதாரணமாக சொன்னேன். எந்த மாநிலத்தோட முதல்வராவது அந்தந்த நாட்டுக்கு போய் முதலீடு வேணும்ன்ட்டு கேட்குறாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாநிலத்தில் முதலீட்டுக்கான சூழல் நன்றாக இருந்தால் தானாக முதலீடுகள் வரப்போகிறது. நீங்கள் அங்கே போய் நேரடியாக போய் முதலீடுகள் வேணும்னு அழைக்கணும். இப்போ ஆப்பிள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இங்கேருந்து நேராக போய் டிம் குக்கை பார்த்து, சார் எங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கணுமா? ஒரு மெயில் போட்டால் போதாதா? இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள் தெரிகிறதா? இப்படி முதலீடுகளை வரவேற்கிறோம் என்ற பெயரில் மக்கள் வரி பணத்தில் உலகத்தை பூராக சுற்றி வரலாம், யாரும் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கு தெரியுதா? எங்கேருந்து இந்த தைரியம் வரும்? எவ்வளோ தான் இந்த 5 வருஷத்தில் முதலீடு வந்துச்சு? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா இந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு? யோசித்து பாருங்கள். மக்கள் வரி பணத்தில் உலகம் பூரா போய் சுற்றுறீங்க, குடும்பத்தோடு போய் சுற்றுறீங்க. எவ்வளையா முதலீடு வந்திருக்குன்ட்டு அது சம்மந்தமான ஃபேக்சுவல் ரிப்போர்ட் கொடுங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு? இந்த ஆணவக்காரர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆட்சிக்கென்று வந்து விட்டால், மக்கள் வாக்களித்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆணவம் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் இருக்கிறது. நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனார், இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனார்? இப்படிப்பட்ட ஆணவக்காரர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வதை நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தப்பித்தவறி யாராவது நான் திமுகவுக்கோ திமுக கூட்டணி கட்சிக்கோ வாக்களிக்க போகிறேன் என்று சொன்னால் அவர்களிடம் பேசி புரிய வைக்க வேண்டியது இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரது கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மறந்துவிடாதீர்கள் தோழர்களே, திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வரக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்கும் போது இதை மறந்து விடாதீர்கள். நன்றி. தமிழகத்தை காப்போம்.